பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் 207 தொகுதிகளை கைப்பற்றி பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. 80 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வியடைந்தது. பெரும்பான்மை பலத்துடன் நாளை ஆட்சி அமைக்க உள்ளதாக பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. ஆனால் நாங்கள் தோற்கவில்லை, பதவி விலக மாட்டேன், ராஜினாமா கடிதம் கொடுக்க கவர்னர் மாளிகைக்கு செல்ல மாட்டேன் என மம்தா பானர்ஜி அடம் பிடித்தார். ஓட்டு மிஷினில் முறைகேடு நடந்துள்ளது. ஓட்டு எண்ணிக்கை மிகவும் அநீதியான முறையில் நடந்துள்ளது. ஓட்டு எண்ணும் மையத்தில் நான் தாக்கப்பட்டேன் என பல குற்றச்சாட்டுகளை மம்தா அடுக்கினார். இந்த சூழலில் மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. அவர் பதவி விலகாததால் அம்மாநில கவர்னர் ரவி தன் அதிகாரத்துக்கு உட்பட்ட மாநில சட்டசபையை நேற்று கலைத்தார். வழக்கமான நடைமுறைப்படி சட்டசபை பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரோ பெரும்பான்மை ஆதரவை இழந்த பின்னரோ முதல்வர் பதவியில் இருக்கும் நபர் தன் ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மம்தா பானர்ஜி முறையாக பதவியில் இருந்து விலகும் முன் அங்கு சட்டசபை கலைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 174(2)B பிரிவின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கவர்னர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். மம்தா தலைமையிலான அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துள்ளது. புதிய அரசு அமைக்கும் தகுதி கொண்ட கட்சி ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு கவர்னரின் இந்த முடிவு வழிவகுக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.